ஓகே பல்லு ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் போட வந்துட்டோம் நேராக வீடியோ பேசிட்டு. ஸோ அதான் 6 லிட்ரு ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபில் பண்ணோம். 2 வண்டிக்குமே 6 லிட்டர் தான் ஃபில் பண்ணியிருந்தோம். ஸோ இது நம்ம பாரத் பங்க்கு, ஆவடி பக்கத்தில் இருக்கிற பங்க்கு, இங்கே தான் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்திங்களா 6.5. ஸோ இங்கேருந்து நம்ம மேப்பை போட்டுட்டோம். கரெக்டாக ஒரு 6 o'clock போல் தான் வண்டி எடுத்தோம். பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்டியாக இருந்தது, கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா மழை பெஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் சேஃப்டிக்கு ரெயின் கோட்ஸும் பேக்கில் வச்சுக்கிட்டோம். அண்டு பார்த்திங்களா கிளைமேட் இதுதான். ஸோ இது ரெகுலராக போகிற ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பூந்தமல்லி, அப்புறம் நம்ம இந்த பெங்களூர் ஹைவே பிடிச்சோம் அப்படின்னா காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தென் ராணிப்பேட்டையிலேருந்து கிட்ட தான் உங்களுக்கு. ஸோ நல்லா சூப்பராக இருந்தது ரோடு, நல்லா காலியாக இருந்தது. காலில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பெரிய வெஹிக்கல்ஸோட ப்ராப்ளம்லாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் டீசெண்டாக தான் இருந்தது ரோடு. ஸோ அப்படியே நம்ம டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருந்தோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா தான் பிரேக் எடுக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க, நல்லா ஜாலியாக வண்டி ஓடிட்டு போயிட்டே இருந்தோம் விடிய காலில். ஸோ பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த ராணிப்பேட்டைக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஹில்ஸு. இந்த ஹில்ஸு தெரிஞ்சிச்சுனாலே ராணிப்பேட்டை டோல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது தாண்டின உடனே உங்களுக்கு நம்ம ராணிப்பேட்டை டோல் வரும். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோங்க, நல்லா செம்மையாக இருந்தது ஃபுல்லாகவே. ரோடெலாம் கொஞ்சம் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் போனது எல்லாமே கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ரோட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில இடத்துல அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு டோலு. ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே வில்லேஜ் ரோடு கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ வில்லேஜ் ரோடு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா அந்த ஒரு இளையராஜா சாங்கை கேட்டுக்கிட்டு அப்படியே வைப்பாகிக்கிட்டே போயிட்டுருந்தோம். ஃபுல்லாக 2 சைடு புளிய மரம் தான். ஸோ அப்படியே நல்லா செம்மையாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மரத்துக்கும் அந்த ரோட்டுக்கும் அப்படியே ஒரு சாங்கை போட்டுக்கிட்டு அப்படியே போனோம். ஸோ நான் அப்படியே அந்த சாங்கை போடுறேன், அப்படியே நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. வர வழியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு வியூஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அடிவாரத்துக்கு கீழே அந்த ரோடு எல்லாமே ஒரு மாதிரி நல்லா அழகாக 2 சைடு வயல், தென்னை மரம், லிட்ரலாக வேறு மாதிரி இடங்க. அது ஹெவன். இது இந்த இடத்த நான் எப்படி இத்தனை வருஷத்தில் நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஸோ இதெல்லாம் சூப்பரான இடம். இது பார்த்திங்கன்னா மெயின் கீழே கொஞ்சம் தூரம் நீங்கள் அந்த வளைவெல்லாம் பெண்டெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு தான் வந்து காஞ்சனகிரியோட அந்த ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. அங்கேருந்து அப்படியே பொறுமையாக மேலே அப்படியே சுற்றி ஏறோன்னா மலை மேலே போயிடலாம்.
ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், எப்போ போனீங்க, எப்போ இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போன உடனே அங்கே ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த ஆர்ச்சில் நீங்கள் டோக்கன் போட்டு நீங்கள் மேலே ஏறலாம். ஸோ எங்களுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க டோக்கன். ஸோ நாங்கள் வரையில் வந்து பே பண்ணோம். ஸோ 2 பைக்குக்கு சேர்த்து டோட்டலாக 100 rupees, காருக்கு 100 rupees. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க ஃபுல்லாக க்ரீனியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன மரம்னு தெரியல, என்னென்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே வேறு மாதிரியே இருந்துச்சு. ஏதோ நமக்கு ஒரு நிஜமான ஏதோ ஒரு நீலகிரிஸ்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். இப்போ நான் ஊட்டியில் நிற்கிறேன்னா கொடைக்கானல் நிற்கிறேன்னு எனக்கே ஒரு டவுட்டு. கிளைமேட் பார்த்திங்களா, வேறு மாதிரி கிளைமேட்டு. அண்டு ஃபுல்லாகவே லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக பயங்கரமாக இருக்குது. ஸோ இது ரியலாகவே அந்த ஒரு வைவு நம்ம கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து கொடைக்கானல் ஊட்டி வந்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த ஒரு வைப் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. நிறைய யூடியூபர் வந்து மேலே தான் காமிச்சாங்க, இந்த இடத்த பெருசாக காட்டின மாதிரி தெரில. ஆனால் இது பயங்கரமான ஸ்பாட்டு. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் சினிமேட்டிக் ஷாட்டு. அங்கே தான் நம்ம பைக் நிற்குது. ஸோ இது வந்து மலையோட ஒரு 50% இடத்துல வந்து இருக்குது. அதாவது நம்ம 100% போனால் இன்னும் ஹைட்டு போகலாம். நம்ம இப்போ ஒரு 50 to 60% தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் ஷாட் எல்லாமே காட்டுறேன். ஆனால் வேறு மாதிரி இடம் பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே தான் போல போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விஷயம் இல்லை, நீங்கள் பண்ணுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறியா? ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ இதெல்லாமே வந்து
மேலே, அதாவது அடிவாரத்தில், அதாவது மேலே இருக்கிற ஒரு ஸ்பாட்டு, மலையேறின பிறகு வந்த ஸ்பாட்டு. ஸோ இங்கே சிவன் கோயில் இருக்குது. ஸோ இப்போ தான் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய கோயில் இருக்குது. அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, முருகர் கோயில் இருக்குது. ஸோ அதெல்லாம் சும்மா உங்களுக்கு வீடியோ கிளிம்ஸில் காட்டுறேன். ஸோ இப்போ தான் நம்ம அந்த பெல் ராக் போக போகிறோம். அந்த பெல் ராக்கில் போயிட்டு நிஜமாலேயே அது அடிச்சா பெல் சவுண்ட் கேட்குதான்னு இப்போ செக் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ப்ரோ நெட்வொர்க்கில் ப்ரோ எப்படி கேட்போம்? டே வாய்ஸ் கேட்குண்டா அதில்? அங்கே இருக்குது இல்லையா, அங்கே தான் போகணும், அந்த உச்சிக்கு. ஸோ அங்கே ஆள் போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பெல் ராக் இருக்குது. இதுக்கே மூச்சு வாங்குது. ஸோ அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட் காட்டுறேன். பேக்கில் வச்சிடுறேன் தமிழ் ஏறா தமிழ் ஏறா 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 நீ வரல நீ போயிட்டு அதுக்கும் பெருசு ஏற லேட் ஆகும். ஓகே கைஸ், இப்போ இங்கே வந்தாச்சு தான் பெல் ராக்கு. ஸோ இந்த கல்லை வச்சு கேட்குதா? ஸோ இந்த ராக்கை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பெரிய மலை ஏறி இருக்கும். ஸோ ஓகே, அப்படியே வியூ பாயிண்ட் காட்டுறேன். காட்டிட்டு இறங்குறப்போ வீடியோ போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பெல் ராக் மேலே இருக்கிற வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது பக்கத்துலேயே. நீங்கள் பெல் ராக் பக்கத்துலேயே பார்க்கலாம். இதோ போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க சென்னையிலேருந்து வந்த ஒரு டீமு. இவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, லைட் ஹவுஸ்ன்ற மாதிரிங்க, இந்த விளக்கேற்றுற ஒரு கூடம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜோதி ஏற்றுற மாதிரி. ஸோ அதுதான் அந்த ஒரு இது சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்குறப்பையும் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுதான் அந்த பெல் ராக்கோட உச்சி. இன்னும் ஹைட்டாக போகலாம், நான் தான் ரிஸ்க்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே இதுவாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் ராணிப்பேட்டோட மொத்த அழகும் இந்த இடத்துல இருந்து. ஸோ டோட்டல் சிட்டி வியூ வர்த்தான வியூ தான், ஆனால் கொஞ்சம் டேஞ்சரும் கூட. வரீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. லேடிஸ்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி ஸ்லிப்பரி செப்பல்லாம் போட்டு ஏற சொல்லாதீங்க, கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். சவுண்டு கேட்குதா? அவ்வளோதான். எவ்வளோ சைலண்டாக இருக்குன்னு பாருங்க. ஓகே கைஸ், இவ்வளோ தான் நம்ம காட்ட வேண்டியது. ஸோ வீட்டுக்கு போகலாம். அங்கே ஒருத்தர் சொல்லிட்டான், ஏன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. அதான் வந்து காலைல 8 மணிக்கு வந்தோம், அதனால தான் போய் சாப்பிடணும். ஸோ போய் சாப்பிட்ணும். ஸோ பார்த்தீங்களா வியூ பாயிண்ட் இவ்வளோ தான். ஸோ நல்லா இருக்குது. நான் இன்னும் உங்களுக்கு கவர் பண்ண முடியுதான்னு காட்டிட்டு ஒரு சினிமேட்டிக் சாங்கோட முடிக்கிறேன். அதாவது இந்த வியூ பாயிண்ட்டை. சரி ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வரவங்க சேஃபாக வாங்க. பைக்லலாம் வரீங்க அப்படின்னா இந்த ஊரில் எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா ஊர்க்காரங்க அதிகமாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுங்க வண்டியை. அதே மாதிரி கூகுள் மேப் வந்து ரொம்ப குழப்புது. நீங்கள் வரதா இருந்தால் அந்த ஆற்காடு ஜங்ஷன்லேருந்து இப்படி பூந்து வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். நாங்கள் ஏதோ ஊருக்குள்ளெலாம் பூந்து வந்தோம். நான் அது எக்ஸாக்ட் மேப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த ட்ரிப் ரிலேட்டடாக இப்போ நாங்கள் போன ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஆனால் வரது வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் வாங்க. நார்மலாக இந்த சீசனில் வராதிங்க, வெயில் சீசனில் ரொம்ப வெயில் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி சீசன் வந்தீங்கன்னா அந்த மாதிரி வியூ பாயிண்ட் அழகாக பார்த்துட்டு கிளம்பினே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். மச்சான் அங்கேருந்து அப்படி இங்கே என்ன ஒரு ஃபோட்டோ எடு. ஆமாம் நான் ஃபோட்டோ எடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். அங்கே ஒருத்தன் ஃபோட்டோ கேட்குறான். பாய்.